கல்யாண மாலை பிசினஸ் கான்க்ளேவ் வையத் தலைமைக்குள் சாதனையாளர்களின் சரித்திரம். என்னுடைய அறிமுக ஸ்பீக்கர், ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இன்னைக்கு டாக்டர் டி பச்சையப்பன் பிரபு, மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் பச்சையப்பா சில்க்ஸ். இவர் ஒரு MBA பட்டதாரி, 4th ஜென்ரேஷன் ஆண்டர்பிரனர். அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தா. 1926 அவங்களோட தாத்தா MVM பச்சையப்பன் முதலியார் அவர் ஆரம்பித்த நிறுவனம் தான் பச்சையப்பா சில்க்ஸ். இவருக்கு யங் ஏஜ்லேயே பிஸ்னஸ் மேலே இன்ட்ரெஸ்ட். கிட்டத்தட்ட 9ஆம் கிளாஸில் இருந்தே பார்ட் டைம் வேலை பார்த்துருக்காரு. அவங்களுடைய ஸ்டோரில், அவங்களுடைய கடையில் போய் வேலை செஞ்சுருக்காரு. அங்கே 100 இயர்ஸ் லெகசி. ஆனால் இதுதான் நான் சொல்கிறது, நம்மளுக்கு ஒரு 100 இயர்ஸ் இருக்கிற பிராண்டை ஞாபகப்படுத்தி டக்குன்னு பேர் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு பல பிராண்ட்ஸ் ஞாபகத்துக்கு வராது. பட் தமிழ்நாட்டில் இருந்து காஞ்சிபுரம் பேஸ்டாக இருக்கிற பச்சையப்பா சில்க்ஸ் இஸ் செலிப்ரேட்டிங் 100 இயர்ஸ். அதுக்கு மிகப்பெரிய கைத்தட்டலும் பாராட்டுகளும் சார். இப்போ இவர் 4th ஜென்ரேஷன் அப்படின்னா இவருடைய அடுத்த ஜென்ரேஷன் இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்திருக்காங்க. அவருடைய மகன் இங்கே இருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் மகனா சார்? கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்க பார்க்கலாம். அவர் தான் அவருடைய பையன். எதுக்கு இந்த ஸ்டோரி சொல்கிறோம் அப்படின்னா, எத்தனோ பிராண்ட்ஸ் அப்பா கொடி கட்டி பறந்துருக்கும். அந்த பிராண்டு பையனுக்கோ பொண்ணுக்கோ நான் போய் வேறு ஏதாவது புதுசாக செய்கிறேன்னுவாங்க. எங்களுக்கு இந்த பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, வி வாண்ட் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட். அதுவும் இப்போ நான் சொந்த காலில் நிற்கணும். இப்போ நீ சொந்த காலில் தான் நில்லு, அப்போ தான் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி வச்சிருக்காரு, அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாமே அப்படின்னா அவங்க வேறு சைடு போயிடுறாங்க. இப்போ கொள்ளு தாத்தாலேருந்து தாத்தாலேருந்து அப்பா அப்படி பிராண்ட்ஸை வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிற பிராண்ட்ஸ் தான் பச்சையப்பா சில்க்ஸ் மாதிரி பிராண்ட். ஸோ அவங்களுடைய சக்ஸஸ் சீக்ரெட்ஸ் என்ன, எப்படி ஃபேமிலி வேல்யூஸ், ஏன் ஃபேமிலி ஒன்றா இருந்தால் என்னெல்லாம் சாதிக்கலான்றது பச்சையப்பா சில்க்ஸ்லேருந்து நம்ம கற்றுக்கலாம். அதை பற்றி தான் டாக்டர் பச்சையப்பன் பிரபு பேச போகிறாரு. பிஸ்னஸ் பண்ணுறோம், பொருள் ஈட்டுறோம், ஆனால் திருப்பி என்ன பண்ணுறோம் அப்படின்ற கேள்விக்கு அவரோட ப்ரொஃபைல் ரொம்ப அழகாக போட்டிருந்தாங்க. அதில் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கால் அவுட் 2 திங்ஸ். எண்ணற்ற பள்ளிக்கூடங்களுக்கு கழிவறைகளை கட்டி கொடுத்துருக்காரு தண்ணி வசதியோடு. ஓகே, உங்கள் ப்ரொஃபைல்லே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இதுதான் சார். ஏன்னா அந்த டாய்லெட்ஸ் இல்லாமல் எத்தனை குழந்தைங்க இன்றைக்கி ஸ்கூல் போக முடியாமல், வயசுக்கு வந்த குழந்தைங்க எத்தனை பேர் ஸ்கூலுக்கு போக முடியான்ற ஒரு அறக்கட்டளை நடத்துகிற என்னால் அதை புரிஞ்சிக்க முடியும். அது கிட்டத்தட்ட 3 ஆம்புலன்ஸ், க்ளோஸ் டு 75 lakhs இன் சேரிட்டி ஃபார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் பச்சையப்பா சில்க்ஸ் மூலமாக கொடுத்துருக்காங்க. அவருடைய மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நாங்கள் என்ன பார்க்கணுன்னா, இது மாதிரி ப்ரொஃபைல் படிக்கும் போது இவங்களுடைய அவார்ட்ஸ் நிறையா இருக்கும். இந்த அவார்டு வாங்கியிருக்கோம், அந்த அவார்டு வாங்கியிருக்கோம் அப்படின்னு. அவரோட ப்ரொஃபைலில் ஒரே ஒரு அவார்ட் தான் ரொம்ப பெருமையாக போட்டிருக்காரு. தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து, ஹானரபிள் CM கிட்ட இருந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை கொடுத்த நிறுவனம் பச்சையப்பா சில்க்ஸ். அது ரொம்ப பெருமையாக சொல்லிக்கலாம். உங்களுடைய பலத்த கரகோஷத்தோட லெட்ஸ் வெல்கம் டாக்டர் பச்சையப்பன் பிரபு. வரன் தேடுறது கடையில் போய் பொருள் வாங்குற மாதிரி கிடையாதுங்க. பொண்ணும் பையனோட எக்ஸ்பெக்டேஷனை புரிஞ்சிக்கவே முடியல. பேரண்ட்ஸுக்கு முன்ன மாதிரி டைமே கிடையாது. ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸா இந்த விஷயத்தில் கிட்டே வரதில்லை. அதே சமயம் பெண்ணோ பையனோ 4-5 வரன்களுக்கு மேலே பார்க்கறதுக்கு விருப்பப்படல. அதுக்காகத்தான் என் தலைமையில் இயங்குகிற எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனியில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா மற்ற மேட்ரிமோனி மாதிரி வெறும் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் மாத்திரம் ஹேண்டில் பண்ணுற விஷயம் இல்லை இது. முதல்ல உங்கள் தேவைகளை சரியாக புரிஞ்சுக்கிட்டு வரன்கள் எடுத்து கொடுக்குறோம். உங்கள் விவரங்களை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுப்போம். 2 பக்கமும் பேசி ஒருத்தரை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். இந்த வரனை தான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு நீங்கள் திருப்தி அடையிற மாதிரி ஒரு நல்ல வரனை எடுத்து கொடுப்போம். கல்யாண மாலை எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனியில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல வரன் கட்டாயமாக அமையும். அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த மங்களகரமான மேடையில் பட்டு போல் ஒளி வீசும் உங்கள் முகத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு வாய்ப்பு கொடுத்த கல்யாண மாலை குழுமத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இங்கே வந்திருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரேங்க. பல ஆயிரம் கோயில்கள் கொண்ட நகரம், பட்டுக்கென்று தனி சாம்ராஜ்யத்தை, தனி சிம்மாசனத்தை உருவாக்கிய ஊர். அங்கே எங்கள் நிறுவனம் பச்சையப்பா சில்க்ஸ்ன்னு எங்கள் கிராண்ட் ஃபாதர்னால் ஆரம்பித்த நிறுவனம் அது.
1926 நெக்ஸ்ட் இயர் வந்து 100th இயர் நமது. அந்த 100 இயர்ஸ்னுடைய ஒரு ஹிஸ்ட்ரியை உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸில் சொல்ல போகிறேன். எங்கள் கிராண்ட்ஃபாதர் சுமார் ஒரு 1911 வந்து தலை மேலே தூக்கி வச்சு வியாபாரம் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி ஒரு 10 இயர்ஸ் 12 இயர்ஸில் 1926 மேலே ஒரு கடை கட்டி ஜவுளி கடை ஃபார்ம்லாம் கடை ஆரம்பித்து அதில் வியாபாரம் பண்ணிட்டு வந்தார். எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது. இது வந்து ஒரு சுமார் ஒரு 20 இயர்ஸ் சுதந்திரம், நம்ம இந்தியா சுதந்திரம் அடையிறதுக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற டைமில் 1939 செகண்ட் வேர்ல்டு வார் வந்தப்போ பார்த்தீங்கன்னா பட்டு அந்த மாதிரி ஐட்டம்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடாது, கவர்மெண்ட் ஆர்டர். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அத்தியாவசியமான பொருள் மட்டும்தான் ப்ரொடக்ஷன் பண்ணணும். அப்போ வந்து டிமாண்ட் அதிகமாக இருந்தது, சப்ளை இல்லை. அதனால் வந்து பட்டு தறியெல்லாம் நிறைய எடுத்துட்டு வேஷ்டி சட்டை அந்த மாதிரி காடா அந்த மாதிரி ஐட்டம் தான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்றது சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆர்டரு. அது ஒரு ரேஷன் டைம். நம்ம இப்போ எது வேணுமாலும் நம்ம போனால் 100 வாங்கிக்கலாம் 200 வாங்கிக்கலாம். அந்த டைமில் அந்த மாதிரி இல்லை. ஒரு டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால எல்லாருக்கும் கொடுக்கணுன்றதுனால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நம்மளால் வந்து எந்த கடையிலையும் வாங்க முடியாது, எந்த கடையிலையும் ஸ்டாக்கும் இருக்காது. அந்த மாதிரி டைமில் எங்கள் கிராண்ட்ஃபாதர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த பிரிட்டிஷ் பீரியடில் சென்னை வழியாக தான் எந்த லாஜிஸ்டிக்ஸ் எதுவுமே வரணும். ஃபண்ட்ஸ் வந்து யார் கையிலையும் ஃபண்ட்ஸ் கிடையாது. கூட்ஸுக்கு மில்லுக்கெலாம் வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணால் தான் நமக்கு கூட்ஸ் கிடைக்கும். அதுவும் வந்து சீனியாரிட்டி பிரகாரம் தான் கிடைக்கும். அதனால் எங்கள் கிராண்ட்ஃபாதர் என்ன பண்ணார், எங்கள் பாட்டியோடைய நகை எல்லாத்தையும் விற்றுட்டு அவர் பல வருஷமாக சேர்த்து வச்சுருந்த அவருடைய இன்கம் எல்லாத்தையும் மில்லுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார். ஏன்னா அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணால் தான் கூட்ஸ் வரும். இதில் மற்ற நிறைய பேர் வந்து பண்ணல. என்னென்னா லாஜிஸ்டிக்ஸோ இல்லை டெலிகம்யூனிகேஷனோ இன்றைக்கி இருக்க மாதிரி அன்றைக்கி இல்லாததுனால அப்போ அவங்களால வந்து நம்ம அமிச்ச பணம் நம்ம கூட்ஸ் வருமா வராதா அப்படின்னு ஒரு டைலமால் இருப்பாங்க. என் கிராண்ட்ஃபாதர் தைரியமாக பண்ணார். பை காட்ஸ் கிரேஸ் கூட்ஸை வந்தது ஃபுல்லாக. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் மற்ற இப்போ சென்னை மாதிரி இருக்கிற ஊர்லெலாம் கூட கிடைக்காத பொருள்லாம் வந்து காஞ்சிபுரத்தில் எங்கள் கடையில் கிடச்சிருக்கும் அந்த டைமில். இது வந்து அவருடைய எங்கள் கிராண்ட்ஃபாதருடைய கரேஜ், அவர் எடுத்த டெசிஷன். அந்த டைம்லேயும் அதாவது வேர்ல்டு வார் 2 இருக்கிற டைமில் எல்லாரும் பயந்து போய் சென்னையில் குண்டு போட்டுருவாங்க. அப்போ வந்து சென்னை வந்து இல்லை மദ്രാஸ். அப்போ குண்டு போட்டுருவாங்க, இது இருக்காது அது இருக்காது, எல்லாம் சொத்தெல்லாம் விற்றுட்டு வந்தாங்க. பெரிய பெரிய ப்ராப்பர்ட்டிலாம் அடிமாட் ரேட்டுக்கு விற்றாங்க. அன்றைக்கி டேட்டில் தைரியமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணி நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணது வந்து அவருடைய கரேஜ். அப்புறம் அந்த டைமில் எடுத்த அவருடைய டெசிஷன், ரைட் டெசிஷன். இது வந்து அவருடைய பார்ட். அதுக்கப்புறம் எங்கள் ஃபாதர் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் நான் எங்கள் எல்டர் பிரதர் 2 பேரும் வந்து பிஸ்னஸில் ஜாயின் பண்ணோம். நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலூரில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினோம். அது ஒரு பெரிய வேல்யூ கொடுத்து வாங்கினோம். வாங்கிட்டு எங்கள் ஃபாதர்கிட்ட பத்திரம் எடுத்தாந்து கொடுத்தோம். பார்த்துட்டு என்னப்பா அப்படின்னு மேலும் கீழே பார்த்தாரு எங்களை. பார்த்துட்டு அப்புறம் என்ன சொன்னார், சரி இதெல்லாம் ரைட்டு, நீங்கள் என்னென்னா செய்யுங்க, நம்மளுடைய சப்ளையர்ஸ்க்கு பேமெண்ட் எப்பவுமே வந்து நம்ம தாத்தா காலத்தில் இருந்த மாதிரி இமீடியட்டாக இருக்கணும். கடையில் இருக்கிற கூட்ஸ் வந்து நம்ம தான் இருக்கணும், யாரும் நம்மளை கொஷின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னார். இன்றைக்கும் அதே சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறோம். எங்கள் கடையில் இருக்கிற அனைத்து ஸ்டாக்குமே பெய்டப் ஸ்டாக் தான். எந்த ஸ்டாக்குக்கும் எந்த ஒரு சப்ளையர்ஸோ வந்து இது என்னுடைய பொருள், இன்னும் எனக்கு பேமெண்ட் வரல அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இது வந்து எங்கள் ஃபினான்ஷியல் டிசிப்ளின். எங்கள் ஃபாதர் வந்து எங்கள் கிராண்ட்ஃபாதர் அப்பாவுக்கு சொல்லி, அப்பா எங்களுக்கு சொல்லி, இப்போ நாங்கள் எங்கள் பசங்களுக்கும் சொல்லிகிட்டு இருக்கோம் இது. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு 100 ரூபா நம்ம கடையில் பிஸ்னஸ் ஆகுதுன்னா அந்த 100 ரூபா நம்மது இல்லை, ஃபஸ்ட்டு வந்து சப்ளையர்ஸ்க்கு கொடுக்கணும், சேலரி நம்ம எம்ப்ளாயீஸ்க்கு சேலரி கொடுக்கணும், ஸ்டாச்சுரி டேக்ஸஸ்ஸு, எலக்ட்ரிசிட்டி பில், அந்த மொத்த செலவும் போயிட்டு கடைசியாக 3 ரூபா 4 ரூபா இருக்குது இல்லையா, அந்த 3 ரூபா தான் நீ செலவு பண்ணுறதுக்கு உனக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதை நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எந்த ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் நாங்கள் பண்ணுறதா இருந்தாலும் பல முறை யோசிப்போம். அதாவது நமக்கு அது வாங்கிறதுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு கார் வாங்கணுன்னாலோ இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னாலோ அதுக்கு
நம்ம பேக்கப்பில் நிறைய ஃபண்ட்ஸ் இருக்கும்போது மட்டும்தான் வாங்கணும் அப்படின்றது எங்களுடைய ஃபாதருடைய ஒரு ஆணித்தனமான எங்களுக்கு அவர் சொல்லி கொடுத்தது. இதே தான் நாங்களும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் இன்னோவேஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெக்ஸ்டைல் ஃபீல்டில் 1990s அதாவது காஞ்சிபுரம் சரௌண்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சர்வர் வச்சு ஒரு சிஸ்டம் வந்து பண்ணி யாருமே பண்ணல. அது 1990s நாங்கள் பண்ணோம். அப்போ அது எங்களுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எங்களுக்கு. அதுக்கப்புறம் 2D பார்கோட் சிஸ்டம் டெக்ஸ்டைல் ஃபீல்டில் த்ரூ அவுட் தமிழ்நாடு அது வந்து 2010 நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பண்ணோம். அப்போ பார்கோட் ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய் ஸ்கேனர், ரெகுலர் ஸ்கேனரு. 2D ஸ்கேனர் வந்து 18,000 rupees. இருந்தாலும் நாங்கள் அது டெக்னாலஜியில் நல்லா இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கோம். இப்போது எங்கள் கடையில் வந்து பட்டு டிசைனர்ஸ் பார்த்திங்கன்னா NIFTலேருந்து இருக்காங்க. நிறைய பேர் வந்து நாங்கள் அந்த மாதிரி சோர்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். எங்களுக்கு இப்போ இன்றைக்கி இருக்கிற யங் ஜென்ரேஷன்ஸ் எப்படி எதிர்பார்க்குறாங்களோ அந்த மாதிரி அவங்களுக்கு எதிர்பார்க்குற மாதிரி இருக்கிற டிசைன்ஸ், சாரீஸ் அதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். எங்கள் தரையிலேயே மேனுஃபேக்சர்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் நிறைய டிசைனர்ஸ் வச்சுருக்கோம், ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுருக்கோம். ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு 2 years எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு நமக்கு அவங்க சொல்கிறதுக்காக வச்சுருக்கோம். நாங்கள் கடைக்கெல்லாம் வரும்போது வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி லேங்காலாம் வந்துருச்சு, இனிமேல் பட்டு சேலைலாம் யாரும் வாங்க மாட்டாங்க, பட்டு சேலைக்கு வந்து பட்டு சேலை பிஸ்னஸ் பண்ணுறீங்களே, எப்படி ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடியும் பட்டு சேலை இருந்தது, இப்பயும் பட்டு சேலை இருக்குது, இன்னொரு 1000 வருஷம் கழிச்சும் பட்டு சேலை இருக்கும். பட்டுன்றது வந்து நமது கலாச்சாரமும் நம்ம ஒன்றிணைந்தது. அதை வந்து பிரிக்கவே முடியாது, நம்ம கலாச்சாரத்தையும் பட்டையும் பிரிக்கவே முடியாது. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் சென்னையில் பட்டுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக காஞ்சிபுரமில் இன்னொரு ஸ்டோர் ஓப்பன் பண்ணோம். அப்புறம் சென்னையில் ஓப்பன் பண்ணோம். அப்புறம் திருவண்ணாமலையில் ஓப்பன் பண்ணோம். இப்போ ஹோசூரில் வேலை நடந்துகிட்ருக்கு. அப்புறம் இன்னும் டாப் சிட்டிஸில் 4 இடத்துல இப்போ ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோம். இந்த 2026 இன்னொரு 5 கடை எங்கள் சன்ஸு எல்லாம் வந்ததில் எங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக எங்களுக்கு இப்படிலாம் கூட பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த 100 வருஷத்துக்கு அடுத்தே 10 நிமிஷத்தில் சொன்னேன் இல்லைங்களா, இதில் ஃபேமிலி பாண்டிங் ரொம்ப முக்கியங்க. இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சார் சொன்னார், ஒரு குரூப் வந்து பார்த்திங்கன்னா வந்தாங்கன்னா பிரிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நானும் எங்கள் அண்ணன் 2 பேர் சேர்ந்து தான் இந்த பிஸ்னஸ் இப்போ கவனிச்சிட்டு வரோம். அண்ணன் சன்ஸ் 2 பேர் இருக்காங்க, அவங்களும் அப்ராடில் படிச்சுட்டு கடைக்கு வந்துட்டாங்க. என்னுடைய சன்னும் யூஎஸில் படிச்சுட்டு கடைக்கு வந்துட்டார். எல்லோரும் ஒத்துமையாக இருக்கும். இன்னொன்று, இதில் பெரியவங்க சின்னவங்கன்றதில் யார் நல்ல ஐடியா சொன்னாலும் அதை ஏற்றுக்கணும். நான் ஏதாவது சொன்னால் அண்ணன் வந்து என்ன தம்பி சொல்கிறானேன்னு நினைக்க மாட்டார். அண்ணன் ஏதாவது சொன்னால் என்ன இப்படி சொல்கிறோன்னு நினைக்க மாட்டோம். அனலைஸ் பண்ணுவோம். அவர் சொன்னது தப்பாக இருந்துன்னா நான் சொன்னேன்னா அவர் ஏற்றுப்பார் உடனே, சரி தம்பி சொல்கிறது கரெக்ட் அப்படின்னு. அதேமாதிரி அண்ணன் சொன்னதை நாங்கள் ஏற்றுப்போம். ஃபேமிலியில் எல்லோரும் ஒன்றா உட்காந்து பேசுவோம். மெயினாக வந்து ஒரு ஃபேமிலி ஒரு நல்லா இருந்ததுன்னா பிஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்காக நல்லாயிருக்கும். செகண்ட் ஃபேமிலி, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, நம்ம ஸ்டாஃப்ஸு, அது வந்து ஒரு சேயிங் சொல்லுவாங்க, யூ டேக் கேர் ஆஃப் யுவர் எம்ப்ளாயீஸ், தே வில் டேக் கேர் ஆஃப் யுவர் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எங்களுடைய எம்ப்ளாயீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களை யாருமே பாஸு, சாரு அப்படிலாம் கூட மாட்டாங்க. என்னையும் சரி எங்கள் அண்ணனையும் சரி அண்ணன் தான் கூப்பிடுவாங்க. அதே மாதிரி எங்கள் ஒய்ஃபு, எங்கள் அண்ணியை வந்து அண்ணின்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன ஃபங்க்ஷனோ இல்லை ஒரு நல்லது கெட்ட எல்லாத்துலேயுமே நாங்கள் பங்கெடுத்துப்போம். எங்கள் ஸ்டாஃப் எங்களுடைய ஒரு மெயின் ஒரு பில்லர் எங்களுக்கு. இதே மாதிரி எனி பிஸ்னஸ் நம்ம எதுவாக இருந்தாலும் டேரிங்காக தைரியமாக நம்ம ஒரு கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுத்தால் தான் நம்ம பிஸ்னஸே பண்ண முடியும். எந்த ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும் பிஸ்னஸில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். அது இல்லைன்னா அது பிஸ்னஸே இல்லை. இசிஜி மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் டெட்டுன்னு அர்த்தம், மேலே கீழே போயிட்டு தான் வரணும். அதே மாதிரி பிஸ்னஸ்லேயும் அதே மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு பொருட்படுத்தாமல் நம்ம வந்து நம்ம வேலையை கரெக்டாக செஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிஸ்னஸ் நல்லா நடக்கும். கல்யாண மாலைக்கும் நமக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குது. ஏன்னா நாங்களும் கல்யாணம் சம்மந்தப்பட்டவங்க தான், பட்டு ஜவுளி, அவங்களும் கல்யாணம் சம்மந்தப்பட்டவங்க தான். இந்த வாய்ப்பளித்த இறைவனுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அவர் ஆரம்பிக்கும் போது சொன்னார், ஒரு 100 வருஷ கதையை 10 நிமிஷத்தில் சொல்கிறேன்னாரு. கரெக்டாக 9.54 செகண்டில் முடிச்சிட்டார். 9 minutes 54 seconds அவரோட ஸ்டோரியை ரொம்ப சூப்பராக, ரொம்ப அத்தென்டிக்காகவும் சொன்னார். சொன்னதில் ஒரு 2-3 விஷயம். ஒன்று, அந்த தாத்தாவோட கரேஜ். ஓகே,
வேர்ல்டு வார் நடக்கிறப்போ குண்டு போடுவாங்களாம், லேண்டெல்லாம் விற்றுட்டு வரும்போது அவருடைய ஒய்ஃபோட நகையெல்லாம் பிளெச் பண்ணி ரேஷன் ஷாப்பில் தான் வாங்க முடியுமா அந்த டைமில். அங்கே ஆரம்பித்த அந்த ஒரு கோர் வேல்யூ சார்கிட்ட முதல்ல பேசும்போது சொன்னார், சார் எங்களோட வெண்டர் பேமெண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு பண்ணுவோம் அப்படின்வாங்க. இப்போ நிறைய பேர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது இப்போ இருக்க சில பேர்கிட்ட நீங்கள் ஏன் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய பொருள் சம்பாதிக்கணும், அதுலேருந்து வந்த பைசாவும் நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஆர்டரே ரொம்ப சூப்பராக சொன்னார். ஃபினான்ஷியல் டிசிப்ளின், வெண்டர் ஃபர்ஸ்ட், நம்மளுடைய சப்ளையர்ஸ் ஃபர்ஸ்ட், அடுத்து எம்ப்ளாயீஸ், அவங்களோட சேலரி. அதாவது மாதம் 30 அப்படின்னா எத்தனை கம்பெனியால் ரொம்ப பெருமையாக சொல்ல முடியும், கடைசி நாள் அன்னைக்கு அந்த மாதத்தோட இறுதி நாள் அன்னைக்கு சேலரி கிரெடிட் ஆகும். இப்போ நான் வேலை செய்கிற நிறுவனத்தில் அது ஒரு கார்டினல் ரூலாக வச்சுருப்பாங்க ஹெச்ஆரில். இப்போ 30ஆம் தேதி வந்து சனிக்கிழமையாக இருந்துச்சு அப்படின்னா சம்பளம் 1ஆம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு வராது, 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சேலரி கிரெடிட் ஆகணும். அதுதான் ரூல் வச்சுருப்பாங்க. அப்போ இந்த மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு அந்த கடைசி நாள் அன்றைக்கி சம்பளத்தை கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னால அதுவே ஒரு நிறுவனத்தோட ஸ்டெபிலிட்டியை பற்றி பேசுது. பச்சைப்பா சில்க்ஸில் சார் சொன்னார் இல்லையா, சப்ளையர்ஸ், எம்ப்ளாயீஸ், டாக்ஸஸ், எலக்ட்ரிசிட்டி பில்லு, நீ கட்ட வேண்டிய ஜிஎஸ்டி, அந்த டேக்ஸ் எல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பைசா தான் அந்த ஆண்டர்ப்ரனர், அந்த ஓனருக்கு அப்படின்றது ஒரு சூப்பரான ஒரு மெசேஜ் சார் அது ஃபினான்ஷியல் டிசிப்ளின். ஆல்சோ இன்வெஸ்ட்மெண்ட் இன் டெக்னாலஜி, இது ஏன் பண்ணணும், அந்த இதுவும் சேஞ்சுக்குது. அந்த 2D பார் ஸ்கேனர்ஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தார். 10,000 ரூபா ஸ்கேனர், 18,000 ரூபா இந்த ஸ்கேனர். அது சில நிறுவனங்கள் போய் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அஹெட் ஆஃப் டைம். அவங்க தான் பார்ப்பாங்க ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதுவும் ஒரு ஆண்டர்ப்ரனருக்கான ஒரு மிகப்பெரிய விஷயம். அதையும் ரொம்ப சூப்பராக பண்ணார் சார். சொன்னார் 2026 பசங்கள்லாம் வந்துட்டதுனால கொஞ்சம் 5-6 ஸ்டோருன்னு, உங்களை மாதிரி ஆள்லாம் ஒரு 4-5 பசங்க வச்சுருந்துருக்கலாம் சார், தப்பு ஒன்றும் இல்லை. இன்னொரு 10-15 ஸ்டோர் திறந்துருப்பீங்க, எக்கானமிக்கும் அது நல்லதாக இருக்கும். பட்டுக்கு அழிவே இல்லைன்னாரு இல்லை, 1000 வருஷத்துக்கு முன்னாடி பட்டு இருந்தது. நீ சைனீஸ் காலத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்டு இருக்குது, இப்பயும் இருக்குது, இனிமேலும் இருக்கும். ஸோ ஒரு 100 இயர்ஸ் நிறுவனம் நெக்ஸ்ட் இயர் 100th இயர் போகிறாங்க. உங்களை மாதிரி பிராண்டெல்லாம் இஸ் நேஷன்ஸ் ப்ரைடுன்னு சொல்லணும். மிகப்பெரிய பாராட்டுகள் கொடுத்துடலாம் பச்சையப்பன் பிரபு. ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்க கேரி பண்ண வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ், இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. அதை விட ரொம்ப முக்கியம் அவங்க மெயின்டைன் பண்ண ரிலேஷன்ஷிப். அதாவது வசதி இருக்குது இல்லைங்கிறது இல்லை, எல்லாரையும் அரவணைச்சிட்டு போகணுங்கிற குணம். ஒருத்தரோட ரிலேஷன்ஷிப் ஆரம்பித்தா அது வந்து லைஃப் லாங்காக இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டு யாரையும் ஹர்ட் பண்ணிடக்கூடாது, ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசக்கூடாது அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸை வந்து மனசில் உள்வாங்கிட்டோம். இதுதான் வந்து நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து எடுத்துக்க வேண்டியதுன்னு